இன்று பார்க்கவிருக்கின்ற விடயம் என்னவென்றால் questions and negatives, கேள்விகளும் எதிர்மறை வசனங்களையும் எவ்வாறு நாம் do verbs-னை பயன்படுத்தி உருவாக்கிக் கொள்ளலாம் என்பது பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் I play cricket என்ற ஒரு வசனம் இருக்கின்றது. இப்ப இது ஒரு நேர்கூற்று, அதை positive sentence. இதனை இந்த நேர்கூற்றான இந்த வசனத்தினை எவ்வாறு நாம் எதிர்மறை வசனமாக எவ்வாறு உருவாக்கிக் கொள்ளலாம் என்று பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா இப்ப I play என்ற வசனம் இருக்கின்றது. இந்த I play என்ற வசனத்தினை நாம் நெகட்டிவ் எதிர்மறை வசனமாக உருவாக்கும் போது do not என்ற இந்த நெகட்டிவ் ஃபார்முக்குரிய அமைப்பினை நாம் இந்த இடத்தினில் உட்புகுத்த வேண்டி வரும். அது ஏன் என்று நாங்கள் பார்ப்போம். அப்ப I do not play cricket. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வசனம். இப்ப I play cricket என்றால் நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். I do not play cricket என்றால் நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. ரைட், இது எவ்வாறு வந்தது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்ப இந்த I play cricket என்று நாங்கள் எழுதியிருக்கோமே இந்த சென்டென்ஸ், இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கின்றது. என்னவென்றால் இந்த do என்றது ஒளிஞ்சிருக்கு. இந்த do என்றது ஒளிஞ்சிருக்கும். இந்த I play cricket என்ற இந்த வசனத்துல ஐக்கும் play என்ற இடத்துக்கும் இடையில இந்த do என்ற do verbs ஒளிந்திருக்கும். அது ஒரு helping verb, அது ஒளிந்து இதற்குள்ள இருக்கும். அது எப்போது வெளிப்படும் என்றால் இந்த questions வினாக்கள் உருவாக்கப்படும் போதும் நெகட்டிவ்ஸ் எதிர்மறை வசனங்கள் உருவாக்கப்படும் பொழுதும் அது வெளிப்படும். அந்த வகையில் இந்த நெகட்டிவ் எதிர்மறை வசனங்களை உருவாக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் not என்றதை நாங்கள் எப்போதுமே சேர்ப்போம். இப்ப I do play cricket தான் இந்த வசனம். ஆனா நாங்கள் I play cricket என்று வாசிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? do என்றது ஒளிஞ்சிருக்கும். அப்ப எப்படி இது வெளிப்படும் என்று சொன்னால் இந்த do not என்றது எதிர்மறை வசனங்களை உருவாக்கும் போது அது வெளிப்படும். வெளிப்பட்டு இந்த do என்றது வெளிப்பட்டு do என்றது வந்து not என்றதையும் சேர்த்து do not என்றதை உருவாக்கும். அதனால தான் இந்த இடத்துல do not வருது. I play cricket, நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். I do not play cricket, நான் கிரிக்கெட் விளையாடவில்லை என்று வரும். பாருங்க, அதே போன்று இங்க நாங்க do என்றது ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னோம். நாங்க வினாவாக மாற்ற போகிறோம். வினா question உருவாக்க போகிறோம் do-வை பயன்படுத்தி. எப்படி? இப்ப பாருங்க, இந்த do வந்து question form என்றால் இந்த சப்ஜெக்டுக்கு முன்னால வரணும் அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னால வரணும். எப்படி வரும்? do I play cricket. இது ஒரு question வினா வாக்கியம். எப்படி வருது? இந்த do என்ன வெளிப்படுது? இப்ப இதுக்குள்ள இல்லாதது வெளிப்படுமா? இல்ல, அதுக்குள்ள இருக்கு, ஒளிஞ்சிருக்கு, அதான் வெளிப்படுது. I play cricket என்ற வசனம் நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா எப்படி கேட்பீங்க? இந்த do-வை தூக்கி முன்னுக்கு போட்டா, ஐயை தூக்கி பின்னுக்கு போட்டீங்கன்னா அந்த வசனம் உருவாகும். எப்படி? இந்த இதுக்குள்ள do இருக்கிறதுனால தான் நாங்க கேள்வி கேட்கும் பொழுது
எப்படி இந்த டூன்றது வெளிப்படுது. அப்ப ஐ பிளே கிரிக்கெட் உள்ள இந்த இடத்துல டூ இருக்கிறதுனால தான் இங்க முன்னுக்கு வந்து டூ ஐ என்றது வருது. அப்ப டூ ஐ பிளே கிரிக்கெட், இவ்வாறு தான் இந்த வினா உருவாகும். அப்ப டூ ஐ பிளே கிரிக்கெட் என்றால் நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா. அப்ப ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ டூ நாட் பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடவில்லை. டூ ஐ பிளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேனா. இது போன்று தான் ஒவ்வொரு ப்ரொனவுனுக்கும் வரும். அதனை நாம் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.